வெல்கம் டு பென்சி vlog. ஹாப்பி ஈஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி ஈஸ்டர் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். ஹோம்மேட் நாட்டுக்கோழி பிரியாணி. கண்டிப்பாக இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 5-6 வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லி புதினாவை நல்லா ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள், 4-5 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வந்து இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அன்னாச்சிப்பூ 2, ஏலக்காய் 2 இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் தான் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினாவும், இது வந்து 2 அன்னாச்சிப்பூ, 3 பட்டை, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து அரைப்படி ஃப்ரெண்ட்ஸ். அரைப்படியில் நான் 2.5 அரைப்படி போட போகிறேன் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி. நான் எப்போவுமே ஜீரக சம்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது பிரியாணி. ஆல்ரெடி உங்களுக்கு வெஜ் பிரியாணி ரெசிப்பியில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஜீரக சம்பா மட்டும் தான் எப்பயும் யூஸ் பண்ணுறது. பச்சரிசி வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்னு வாங்க, ஹீட்டுன்னு வாங்க. அதை விட இது கொஞ்சம் ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஹெல்த்தியான ஒரு ரைஸ் இது ஜீரக சம்பா. பாருங்கள், இதில் நான் 2 அரைப்படி போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு 1 டைம் போட்டேன், செகண்ட் டைம் போட்டேன், அப்புறம் அந்த அரைப்படியில் அரை போட்டேன். 2.5 அரைப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், ஊற வச்சுட்டேன். ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் சிக்கன் பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி தான் இது. 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கும் இது. இதை நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், கடலை எண்ணெய் ஒரு 3/4 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். டீ குடிக்கிறேன் இல்லைங்களா, சின்ன கிளாஸ், அதில் வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை 2 அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. இதிலே இந்த பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் இதிலே போட்டு நல்லா பொரிச்சிடுறேன். எண்ணெயிலேயே பொரிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வெங்காயம் ஆட் பண்ணுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பச்சை மிளகாய். அதுக்கப்புறமா தான் நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதக்குனா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. எல்லா பிரியாணி செய்கிறவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணுறது நான் வீடியோ கிளிப் எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பாருங்கள், நான் வந்து நல்லா பொன்னிறமாக அது நல்லா மாறினதுக்கப்புறமா தான் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதே போல் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது வாயில் மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி பாருங்கள். கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். நான் தக்காளி போடும்போது எப்படி இருந்தது, இப்போ வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிடுறதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். நான் அளவு காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 2.5 அரைப்படிக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டாலும் கொஞ்சம் காரமாக இருக்கும், பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வதங்கி கொஞ்சமாக ஆயிடுது பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த அளவுக்கு வதக்குனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் இஞ்சி பூண்டு விழுதையும் நான் அப்படி தான் வதக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம கறியை ஆட் பண்ணணும்.
அந்த இஞ்சி பூண்டு விழுதோட சாறுலாம் வந்து கறியில் இறங்குச்சுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம கறியை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது போட்டேன் இல்லைங்களா, அது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நான் கறியெல்லாம் ஆட் பண்ணுறேன். எப்போயுமே இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம கறியை ஆட் பண்ணோன்னா அதோட சாறுலாம் அந்த கறியில் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஆட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே அந்த இஞ்சி பூண்டு விழுது தான் அந்த கறிக்கு டேஸ்ட்டு எப்போவுமே. பாருங்கள், இப்போது நான் கறியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், நாட்டுக்கோழி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். அந்த இஞ்சி பூண்டு சாரெலாம் அதில் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சிம்மிலையோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு. இதை எனக்கு கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது, அதனால் நான் சிம்மில் வைக்கலை, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சு பாருங்கள், கறி நல்லா அதில் நல்லா வதங்கினதுக்கு தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கு அப்புறமா தான் நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி புதினாவும் இல்லைங்க இல்லாட்டி எடுத்து வச்சுருவாங்க, தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை அந்த கறியிலே போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்பூனில் தனி மிளகாத்தூள் வந்து குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த 2 அரைப்படிக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் பாருங்கள், குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவே நல்ல கலரும் தரும். நம்ம கேசரி பவுடர் அதெல்லாம் போட தேவையில்லை, அது ரொம்ப அன்ஹெல்தி. அதனால் இந்த தனி மிளகாத்தூளே நல்லா நம்மளுக்கு கலர் தரும். அதனால நம்ம கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ணுறது ரொம்ப அன்ஹெல்தின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கிறீங்களா, அந்த தனி மிளகாத்தூள் எப்போவுமே கலர் தரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதில் போட்டாலும். ஓகேங்களா, நான் மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1/2 கிளாஸ் தயிருக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தயிர் இருந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கறியில் தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு இல்லைங்களா, அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தயிர் ஊற்றிட்டு அதிலே தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த தண்ணி நான் ஆட் பண்ணலைங்களா, அந்த தண்ணியிலே தான் நான் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலை. கொஞ்ச நேரம் அதை நான் விட்டுட்டேன், அப்படியே அந்த தண்ணியோட வேகட்டும்னுட்டு. கொஞ்சம் மசாலாலாம் அந்த கறியில் இறங்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். இப்போ தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கம்மியாகிடுச்சு, அதனால் இப்போ கொதிக்கிறதுக்காக கொதித்து நம்ம அரிசி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பாய். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. கறி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே வெந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கறி நல்லா வெந்திருக்கோன்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது ஃப்ரெண்ட்ஸ், பிராய்லர் சிக்கன் அளவுக்கு. இப்போ கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த தண்ணியிலே அந்த கறி வேக வச்சேன் இல்லைங்களா, அந்த தண்ணியிலே நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசியில் இருக்க தண்ணியும் கறிக்காக வேக வச்ச தண்ணியும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சம் அதிகமாக விட்டாலும் குழஞ்சிரும். பாருங்கள், கறி வேக வச்சு ஊற்றணும் இல்லைங்களா தண்ணி, அதுவும் இப்போ அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணியும் அந்த அரிசியும் அதிலே ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். அரிசிக்கு மேலே தண்ணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணிக்கு அரிசிக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, இந்த லெவலில் இருந்தால் போதும்.
ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது தண்ணி, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஏன்னா மசாலா தான் நம்மளுக்கு மெயின் இல்லைங்களா, அரிசிலையும் கறியிலையும் நல்லா மசாலா வந்து இறங்கியிருக்கும். அதுக்கு நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணணும் போது தண்ணி அது வந்து டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். மூடிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் சிம்மிலே வச்சு திறந்து பார்க்குறேன். ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மிலே தான் இருக்கணும். சிம்மில் வச்சு நம்ம திறந்து பார்ப்போம். அரிசி வந்து நல்லா ஆஃப் பாயில் ஆனதும் தம் போட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வெந்திருக்கு. நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் கேப் விட்டு வந்து நான் திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன். பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிருச்சு பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இப்போ இந்த தண்ணியிலே இந்த அரிசியெல்லாம் வெந்துடும். இப்போ நான் வந்து இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணலைங்களா, அந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டுருங்களா, அந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஸ்பூனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ பாருங்கள் தண்ணி சுண்டி வந்துருச்சு. நான் வந்து மூடியை திறந்து வச்சு கிண்டி விட்டுட்டு இருந்தேன். தண்ணி நல்லாவே சுண்டி வந்துருச்சு பாருங்கள். தண்ணி எப்பவுமே இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு நம்ம தம் போட்டுடலாம். ஏன்னா அரிசி வந்து ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறமா தம் போடுறோம், இல்லாட்டி ரொம்ப அரிசியாகவே இருக்கும். இப்போ தம் போட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப தம் போடுவேன். திறந்து பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னுட்டு உதிரியாக. இது நல்லா ஆற வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா உதிரி ஆயிரும். நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், திரும்ப இதை நான் வந்து தம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அடியில் கொஞ்சம் வெந்து மேலே கொஞ்சம் வேகாமல் இருக்கும் இல்லைங்களா, தண்ணி எப்பவுமே அடியில் தான் இறங்கிடும். அதுக்காக திரும்ப கிளறி விட்டு திரும்ப தம் போடுறேன். உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெய் ஆட் பண்ணி தம் போட்டுக்கலாம். திரும்ப பாருங்கள், நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம். பாருங்கள், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கறியெல்லாம் உடஞ்சிரும். நல்லா வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, உடஞ்சிரும். அதனால் நெய்யும் லெமனும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா சைடில் கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கலாம். நான் உடன் கரண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம அலுமினியத்தில் சமைக்கணும் போது உடன் கரண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பாருங்கள், நெய் விட்டதுக்கு அப்புறமா இந்த லெமனை நெய் விட்டுட்டு இந்த லெமன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அரை லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே விடாதீங்க, புளிப்பாக இருக்கும். சாதம் ரொம்ப புளிப்பாயிரும். அரை லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் விடணும் கரெக்டாக. விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பலன்னு நல்லா வெந்திருக்குன்னுட்டு. வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ அதை நம்ம மூடியே வச்சுட்டோன்னா நல்லா இன்னமும் உதிரி ஆயிரும். பாருங்கள், இப்போவே நல்லா உதிரியாக வந்துருச்சுங்களா. அது இருக்க தண்ணியிலே அது வெந்துடும். நம்ம எப்பவுமே தண்ணி எக்ஸ்ட்ரா மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, சாப்பாடு குழஞ்சி போயிடும்.
நான் பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் எடுக்கிறேன். கொஞ்சம் பிள்ளைங்க செய்யும் போதே வந்து கேட்பாங்க, மம்மி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு தம்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாப்பா கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து கொடுத்து விட்டேன் கொஞ்சம் ரிலேஷன் கொடுக்க சொல்லி. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு காட்டுறேன், கிணத்துல ஷோ பண்ணுறேன். எவ்வளோ சீரக சம்பா அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இன்னும் ஆற ரொம்ப விரைச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உதிரி உதிரியாயிரும். அதான் நான் உங்களுக்கு ஈவினிங் எடுத்த கிளிப்பு கடைசி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ இன்னும் உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். நல்லா நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இதை வந்து இந்த கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, சைட்லேருந்து தான் எடுக்கணும், உட்டன் கரண்டிலேருந்து அப்படின்ட்டு சொன்னேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணியாச்சு பிளேட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. சுவையான நாட்டுக்கோழி, ஹெல்தி நாட்டுக்கோழி பிரியாணின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஹெல்தி நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ணாமல் இதே போல் நம்ம வீட்டில் இருக்க மசாலா அது எல்லாமே வச்சு இப்படி ஆட் பண்ணி நம்மளே எல்லாமே நேச்சுரலாக அரைச்சி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்மளே உரித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உரித்து வச்சு நம்மளே அரைச்சி ஆட் பண்ணி இதே போல் ஹெல்த்தியாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. நாட்டுக்கோழி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நாட்டுக்கோழி அடிக்கடி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் கடைசியாக எடுத்த கிளிப், ஈவினிங் எடுத்தது. ஆறினதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் இன்னும் உதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பென்சி சேனலுக்கு, பென்சி விலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.